குழந்தைகளே, நீங்க தயாரா? எனக்கு கேட்கல. நிச்சயமா ஆண்ட்ரி. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த SpongeBob லெகோ செட்களை திறக்க போறோம். அதை சரியா ராத்திரி 3 மணிக்கு செய்ய போறோம். இந்த நேரத்துல லெகோ செட்களை திறந்தா அதுல நிறைய சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா நம்ம கிட்ட ஒரு ரகசிய லெகோ செட் இருக்கு. அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க 20,000 லைக்ஸ் கொண்டு வரும்போது தான் நாம இதை திறக்க முடியும். நம்ம கிட்ட என்னென்ன லெகோ செட் இருக்குன்னு பாருங்க. SpongeBob லெகோ செட். அவனோட சிரிப்பு மத்தவங்களுக்கும் தொத்திக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாவது லெகோ செட் பேட்ரிக். பேட்ரிக் ஒரு பெருந்தீனிக்காரன். ஸ்குவிட்வர்ட் பெட்டி. அவன் எப்பவும் கோவமாவே இருக்கான். மிஸ்டர் கிராப்ஸ் செட். Money, money, money. எவ்வளவு பணம் மிஸ்டர் கிராப்ஸ், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் அந்த ரகசிய லெகோ செட். இத பாருங்க, இதுல ஏதோ பிசுபிசுப்பான திரவம் இருக்கு. ரொம்ப கொடூரமான சிரிப்பு. யாரோ ஏதோ கெட்ட காரியம் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க போல. ஆனா நாம 20,000 லைக்ஸ் வாங்கும் போதுதான் இதை திறக்க முடியும். ஆனா நம்மால இதை செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா பசங்க இதை சாதிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ இப்பவே லைக் பண்ணுங்க. இந்த சங்கிலி உருகிடும். அப்புறம் இந்த ரகசிய லெகோ செட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம எதை முதல்ல ஆரம்பிக்கலாம்? நாம எந்த செட்டை முதல்ல திறக்கணும்னு பசங்களே தேர்ந்தெடுக்கட்டும். நல்ல யோசனை. பசங்களா, எந்த லெகோ செட்டை முதல்ல திறக்கணும்னு இப்பவே கமெண்ட்ல எழுதுங்க. நாங்க அதை படிப்போம். எந்த கமெண்ட் அதிகமா இருக்கோ அதைத்தான் நாம முதல்ல திறப்போம். சரி, ஸ்குவிட்வர்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. மிஸ்டர் கிராப்ஸுக்கும் கமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா SpongeBob பத்தி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ நாம முதல்ல திறக்க போற லெகோ செட் SpongeBob. இந்த அருமையான லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். நீ தயாரா? போலாம். நம்பவே முடியல. இது SpongeBob-ஓட தங்க கரண்டி. இந்த கரண்டியால தான் SpongeBob கட்லெட்டுகளை வறுத்து ரொம்ப ருசியான கிராப்ஸ் பர்கர்களை செய்வான். ஓ பார், இங்க இது ஏதோ இருக்கு. ஆனா இதெல்லாம் கிராப்ஸ் பர்கருக்கான பொருட்கள். ஆனா இதெல்லாம் பிளாஸ்டிக். சாப்பிட முடியாது. எவ்கென், உனக்கு கிராஸ்டி கிராப் ஊழியரோட தொப்பி கிடைச்சிருக்கு. உனக்கும் தான். அப்போ வேலைய பாருங்க. இது மிஸ்டர் கிராப்ஸ். சரி மிஸ்டர் கிராப்ஸ். ஆனா எப்படி? நமக்கு பொருட்கள் வைக்க வேண்டிய வரிசை தெரியாதே. பார், இங்க வேற ஏதோ இருக்கு. இது ஒரு குறிப்பு. நாம இத பயன்படுத்தலாம். நீ கிராப்ஸ் பர்கரை செய், நான் உனக்கு சொல்லி தர்றேன். இந்தா கரண்டியை வச்சுக்கோ. முதல்ல பன் எடுக்கணும். அதுக்கு மேல கட்லெட்டை வைக்கணும். வச்சாச்சு. அப்புறம் கீரை இலை, சீஸ், வெங்காயம், தக்காளி. முடிஞ்சது. அப்புறம் கண்டிப்பா கெட்சப், கடுகு ஊத்தணும். கடைசியா ஊறுகாய், அப்புறம் மேல் பன். முடிஞ்சது. நாம செஞ்சிட்டோம். நல்லா செஞ்சே எவ்கென். இரண்டாவது நான் சீக்கிரம் செஞ்சிடுவேன். நானும் உனக்கு சொல்லி தர முடியும். இது ரொம்ப சுலபமா இருந்தது. இத பாத்தீங்களா? பொம்மை பர்கர்கள் நிஜ பர்கர்களா மாறிடுச்சு. வா, இத சாப்பிட்டு பாப்போம். வா. இது ரொம்ப ருசியா இருக்கு. என் வாழ்க்கையிலேயே நான் சாப்பிட்ட மிக சிறந்த பர்கர் இதுதான். பசங்களா, நீங்களும் இதே மாதிரி பர்கர் செய்யணும்னா இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா? இல்லனா பரவாயில்ல. சும்மா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த வீடியோவை உங்களால சேமிக்க முடியும். நீங்க எப்போதாவது ருசியான கிராப்ஸ் பர்கர் செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்க நினைச்சா இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, பார்ப்போம். இது சோப்பு குமிழிகள். ஆமா, SpongeBob பேட்ரிக் வச்சிருந்த மாதிரியே இருக்கு. அவங்க இத கொண்டு எப்பவும் விளையாடுவாங்க. நான் இத ஊதி பார்க்கட்டுமா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுதா? அது ஒரு பெரிய சோப்பு குமிழி. லைக், நீங்க இப்பவே லைக் பண்ணணும்னு குமிழிகள் சைகை செய்யுது போல. எனக்கும் கொஞ்சம் ஊத கொடு. எவ்கென், நீ எங்களை கொல்ல பார்த்தியடா. நான் வேணும்னே செய்யலடா. இனிமே நான் இந்த குமிழிகளை ஊத மாட்டேன். இங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
இது ஒரு மெகா சோப்பு குமிழி துப்பாக்கி. செம்ம துப்பாக்கி. இத சோதிச்சு பார்ப்போம். இன்னும் நிறைய குமிழிகள் வேணும். எவ்வளவு குமிழிகள்? இன்னும் நிறைய குமிழிகள் வேணும். நீ என்ன பண்ணிருக்கேன்னு பார். இன்னும் நிறைய குமிழிகள் வேணும், இன்னும் நிறைய குமிழிகள் வேணும்னு பண்ணிட்டியே. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ஒரு ஃபோம் பார்ட்டி மாதிரி இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா லெகோவை நம்ம கண்டுபிடிக்கல. ஓ, ஆனா இங்க என்ன இருக்குன்னு பார். இது ஸ்பாஞ்ச் பாபோட வீடு. இத நாம அங்கே வைப்போம். ஆண்ட்ரி கண்டுபிடிச்சிட்டான். ஹுரே! நாம ஸ்பாஞ்ச் பாப் லெகோவை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, தக். இதையெல்லாம் கொட்டுவோம். சரி, கைடு. இந்தா, நீ எனக்கு சொல்லிக் கொடு. சரி, முதல் படி மஞ்சள் பாகத்தை எடுத்து பழுப்பு பாகத்தோட இணைக்கணும். சரி சரி, செய்வோம். 5 நிமிடங்களுக்கு பிறகு முடிஞ்சது. இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நிஜமான ஸ்பாஞ்ச் பாப். இது அவனோட வீட்டுக்கு பக்கத்துல வைப்போம். இது ஒரு சூப்பரான லெகோ செட்னு நான் நினைக்கிறேன். இத மதிப்பிடலாம். என்கிட்ட இந்த ஸ்டிக்கர்கள் இருக்கு. ஒரு மலம் ஸ்டிக்கர் சுமாரானது, அப்புறம் சூப்பரானது. எனக்கு இந்த செட் பிடிச்சிருந்ததால இந்த ஸ்மைலிய ஒட்டுறேன். எனக்கும் இந்த செட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த சூப்பர் ஸ்டிக்கரை ஒட்டுறேன். சரி பசங்களா, அடுத்த செட்களுக்கு போவோம். சரி பசங்களா, அடுத்த லெகோ செட்டை தேர்ந்தெடுப்போம். ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் 10,000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. அது கிடைச்சா ரகசிய லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. நீங்க இல்லாம எங்களால முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். நாம லைக்ஸ்க்காக காத்திருக்கும் போது அடுத்த லெகோ செட்டை தேர்ந்தெடுக்கலாம். பேட்ரிக்கோட லெகோ செட்டை எடுப்போம். பேட்ரிக் ஸ்பாஞ்ச் பாபோட சிறந்த நண்பன். இந்த லெகோ செட்டும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாமும் ஸ்பாஞ்ச் பாப் பேட்ரிக் மாதிரி சிறந்த நண்பர்கள் தான். ஆமா, ஆனா நீதான் பேட்ரிக். ஏன்னா நான் முட்டாளா? அத நீயே சொல்லிட்டு. சரி, இத திறப்போம். ஆச்சரியமா இருக்கு பசங்களா, இத பாருங்க. இது என்னது? இது ஒரு கண்ணாடி ஜாடி. இது லெகோ செட்டுக்குள்ள என்ன பண்ணுது? இது ஏன் ஒளிருது? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி பிசுபிசுப்பான திரவம். நிஜமாவே அதே திரவம், அதே கேள்விக்குறிதான் ரகசிய லெகோ செட்லயும் இருந்தது. ஒருவேளை இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கலாம். எவ்கேன், இதை சீக்கிரம் திறப்போம். ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜாடிக்குள்ள எவ்வளவு ஜெல்லி மீன்கள் இருக்கு. தயவு செஞ்சு எங்களை கொட்டாதீங்க. பசங்களா, இத பாருங்க. ஜெல்லி மீன்கள் பொம்மைகளா மாறி நம்ம ஸ்டுடியோ முழுக்க ஒளிஞ்சிருக்கு. இத மறுபடியும் ஜாடிக்குள்ள சேகரிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது என்னை கொட்டிடுச்சு. அப்போ இதை வெறும் கையால தொடக்கூடாது போல. அப்போ இத தூரத்துல இருந்துதான் பிடிக்கணும் போல இருக்கு. ஓ பார், இது ஜெல்லி மீன் பிடிக்கிற வலை. இங்க இன்னொன்னு இருக்கு. ஸ்பாஞ்ச் பாபும் பேட்ரிக்கும் எப்பவும் இந்த மாதிரி வலையால தான் ஜெல்லி மீன் பிடிப்பாங்க. அவங்களால முடிஞ்சதுன்னா நம்மாலையும் முடியும். ஓ, முதல்ல இத பிடிப்போம். ஓப்படா, பிடிச்சிட்டேன். இங்கே போடு. அப்பாடா பசங்களா, நாம எல்லா ஜெல்லி மீன்களையும் புடிச்சிட்டோம். ஆனா எனக்கு என்னவோ இன்னும் நிறைய இருந்ததுன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் தேடி பார்ப்போம். அப்படியா? நாம எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஜெல்லி மீன் ஏதாவது தெரியுதா? எங்களோட இந்த விவாதத்தை தீர்க்க உதவுங்க. மீன் எங்க இருக்குன்னு இப்போவே கமெண்ட்ல எழுதுங்க. அது உண்மையிலேயே அங்க இருந்தா நான் அதை படிக்கிறேன். சரி சரி, அங்க என்ன எழுதுறாங்க? ஜெல்லி மீன் இருக்குன்னு, அது நமக்கு பின்னாடி பெட்டி மேல இருக்குன்னு எழுதுறாங்க. சீக்கிரம், அதோ அங்க இருக்கு, அத பிடி.
பிடிச்சிட்டேன். சரி, கடைசி இது. சீக்கிரம், கவனமா. அவ்வளவுதான். இப்போ கண்டிப்பா எல்லா ஜெல்லி மீன்களையும் சேர்த்தாச்சு. பார், அந்த ஜாடி மறுபடியும் ஒளிருது. இத பாத்தீங்களா? ஜெல்லி மீன்கள் ஜெல்லியா மாறிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குன்னு நம்புறேன். வா, சீக்கிரமா சாப்பிட்டு பார்ப்போம். கரண்ட் அடிக்கல. இந்த பிடி. இதுக்குள்ள ஏதோ பழங்கள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ரொம்ப ருசியாவும் ஆசையாவும் இருக்கு. நாம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க. நமக்கு ஜெல்லி மீன் ஜெல்லி இருக்கிற ஜாடி கிடைச்சிருக்கு. எல்லா ஜெல்லி மீன்களையும் பிடிச்சது வீண் போகல. ஓ, நல்லா சாப்பிட்டாச்சு. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது என்னது? ஓ, இது நம்ம பேட்ரிக்கோட ஷார்ட்ஸ். அப்பாடி, இது எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா பேட்ரிக் இப்போ என்ன போட்டுட்டு நடக்கிறான் தெரியல. உண்மையா சொல்லணும்னா எனக்கு தெரியவும் வேண்டாம். ஆனா என்னோட அளவையும் பேட்டரிக்கோட அளவையும் ஒப்பிட்டு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இத போட்டு பார்க்கறேன். ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு எண்ணெயை நுழைக்கலாம். எனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன பேட்ரிக்கா மாறிட்டேனா? நான் இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் அந்த ஷார்ட்ஸால தான். அத கழட்டு. என்னால அதை எட்ட முடியல. நான் எப்போதும் நட்சத்திர மீன் பேட்டரிக்காவே இருந்துருவேன்னு நினைச்சேன். அந்த ஷார்ட்ஸ தூரமா வீசிடுறது தான் நல்லது. இங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடடா, இது பேட்ரிக்கோட அட்டை பொம்மை. ஓ, பார், இங்க பெயிண்ட் கூட இருக்கு. அதுவும் பல வண்ணங்கள்ல இருக்கு. ஓ, பேட்ரிக் மேல இருக்கிற எல்லா வண்ணங்களும் இங்க இருக்கு. பாருங்க, கருப்பு இது அவனோட கண்மணிகள், புருவங்கள், வாய். இளஞ்சிவப்பு இது பேட்ரிக் முழுசுமே. பச்சை ஊதா இது அவனோட ஷார்ட்ஸ். வெள்ளை இது கண்கள். ஆனா சிவப்பு எதுக்கு? இங்க பார், அவனுக்கு நாக்கு இருக்குல்ல? நாக்கு என்ன கலர்? சிவப்பு கலர். ஓ, அப்போ இது பேட்ரிக்கான பெயிண்ட் தான். அவனுக்கு பெயிண்ட் அடிப்போம். ஏன்னா இந்த அட்டை கலர் பேட்ரிக்கு செட் ஆகல. அடிப்போம். வா, பெயிண்ட் எப்படி ஜொலிக்குது பாரு. வா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க. அவன் நிஜமானவன் மாதிரியே இருக்கான். சொன்னேன்ல, பெயிண்ட் அவனுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சதுன்னு. அவனை இப்போதைக்கு இங்கேயே வைப்போம். நாம இந்த செட்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இது என்ன? இது கல்லா? இது வெறும் கல் இல்ல, இது நம்ம பேட்ரிக்கோட வீடு. ஆமா, அவன் இந்த மாதிரி கல்லுக்கு அடியில தான் வாழ்ந்தான். இத உடனே ஸ்பாஞ்ச் பாப்புக்கு பக்கத்துல வைக்கணும். இதோ லெகோ செட்டும் அதோட கைடும் வந்துடுச்சு. வா, சீக்கிரமா சேர்ப்போம். சரி, கைடை கொடு. நான் உனக்கு உதவி பண்றேன். சரி, பச்சை பாட்டை எடுத்து நீல பாட்டோட இணைப்போம். ஆமா, அதுக்கப்புறம் ஊதா பாட்டை எடுத்து கருப்பு பாட்டோட இணைப்போம். 1 hour later. அப்படா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. ஆனா நமக்கு ஒரு நிஜமான பேட்டரிக் பொம்மை கிடைச்சிருச்சு. அவனை அந்த கல் வீட்டுக்கு பக்கத்துல வைப்போமா? வைப்போம். சரி, பேட்ரிக்கோட லெகோ செட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேட்ரிக்கே ஒரு ஜாலியான ஆளு. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது. அதனால நான் இந்த லெகோ செட்டுக்கு ஒரு கெத்தான எமோஜியை கொடுப்பேன். செட் உண்மையிலேயே சூப்பர் தான். நாம ருசியான ஜெல்லி சாப்பிட்டோம். நானும் இதுக்கு ஒரு கெத்தான எமோஜி போடுறேன். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாம அடுத்த லெகோ செட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் 3 லெகோ செட் இருக்கு. ஸ்குவிட்வர்டோட லெகோ செட், மிஸ்டர் கிராப்ஸோட லெகோ செட், அப்புறம் ஒரு ரகசிய லெகோ செட். என்னால என் கண்ணையே நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வெறும் 5000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. அது வந்தா இந்த சங்கிலி மறைஞ்சிடும். அப்புறம் அந்த ரகசிய லெகோ செட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க லைக்ஸ் போட மாட்டீங்க, அது யாருடைய லெகோ செட்னும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உடனே லைக் போடுங்க. நம்மால 5000 லைக்ஸ் வாங்க முடியும்னு இந்த குரலுக்கு நிரூபிப்போம். அது வரைக்கும் நாம இப்போ ஸ்குவிட்வர்டோட லெகோ செட்டுக்கு போவோம்.
ஸ்பாஞ்ச்பாப் உலகத்திலேயே ஸ்குவிட்வர்ட் தான் ரொம்ப சோகமான எப்பவும் முணுமுணுத்துட்டே இருக்கிற கேரக்டர். ஆனா அதே சமயம் ரொம்ப காமெடியானவனும் கூட. உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இது ஸ்குவிட்வர்ட் வாசிக்க கத்துக்கிட்ட அவனோட நிஜமான கிளாரினெட். சரி, நானும் வாசிச்சு பார்க்க ஆசைப்படுறேன். சரி, பிராவோ, சூப்பர், இது அற்புதம், அருமை, இவ்வளவு அழகான இசைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, நீங்க ஒரு அருமையான ஆடியன்ஸ். என்கிட்ட கொடு, இது அவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தோணல. அவன மேடைய விட்டு இறக்குங்க. நிறுத்துங்க, நான் தான் வாசிக்கிறத நிறுத்திட்டேனே. ஆமா, நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கு. ஆனா இது அவ்வளவு மோசமா இல்லையே. கண்டிப்பா இல்ல, இது ரொம்ப கேவலமா இருந்தது. சரி விடு, கவலைப்படாதே, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். நாம இந்த பெட்டியில வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை எப்படி இந்த பெட்டிக்குள்ள திணிச்சாங்கன்னே தெரியல. ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது எண்களை வச்சு வரைகிற படம். எவ்கென், எனக்கு இத வண்ணம் தீட்ட உதவு. சரி, இங்க பெயிண்டும் பிரஷும் இருக்கு. அப்புறம் முழு செட்டுக்காக தொப்பியும் மப்ளரும் இருக்கு. நான் வரைய தயார். சரி, ஆரம்பிப்போமா? முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களுக்கு ஒரு உண்மையான கலைப்படைப்பை காட்ட தயாரா இருக்கோம். நீங்க தயாரா? 3, 2, 1 காட்டு. இது நம்பவே முடியல. படம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் சூப்பராவும் வந்திருக்கு. ஆமா, சூப்பரான படம். ஆனா ஸ்குவிட்வர்ட்க்கு தன்னை பத்தி ரொம்ப பெருமை போல. அதான் அவனோட செட்ல இந்த மாதிரி படம் இருக்கு. ஆனா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இத இங்க வைக்கலாம். சரி, இந்த செட்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ பார், இங்க ஏதோ மாஸ்க் கூட இருக்கு. இது அழகு ராஜா ஸ்குவிட்வர்டோட மாஸ்க். எவ்கென், இத போட்டு பார். சரி, கழட்டு. பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஓ, என் முகம் திரும்ப வந்துடுச்சு. ஆனா நான் பார்க்க கெத்தா இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கெத்தா இருந்தது, ஆனா ரொம்ப பயங்கரமா இருந்தது. நாம இந்த லெகோ செட்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஸ்குவிட்வர்டோட நிஜமான வீடு. இத அலமாரியில வைப்போம். இதோ லெகோ செட்டும் வந்துடுச்சு. ஆனா பார்ட்ஸ் எங்க? இதோ இங்க இருக்கு பாரு. இது ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கு. இது கண்டிப்பா சூப்பர் தான். ஆனா லெகோவை நாமளே சேர்க்கிறது தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு நம்மோட நோக்கம் ஸ்பாஞ்ச்பாப் உலகத்துல இருக்கிற எல்லா செட்டுகளையும் பார்க்கிறது தான். ஸ்குவிட்வர்ட அவனோட வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்குவிட்வர்டோட லெகோ செட்டை மதிப்பிடுவோம். இது நல்லா இருந்தாலும் ஸ்குவிட்வர்டுக்கு தன்னை பத்தி ரொம்பவே பெருமைன்னு எனக்கு தோணுது. நீங்க இந்த படத்தை மட்டும் பாருங்க. அதனால நான் இதுக்கு சுமார் எமோஜி கொடுப்பேன். எனக்கும் இந்த செட் பிடிச்சிருந்தது. ஆனா ஸ்குவிட்வர்டால எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, குப்பையை வேற வீசினாங்க. நானும் இதுக்கு சுமார் எமோஜி போடுறேன். இப்போ நாம அடுத்த லெகோ செட்டுக்கு போவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கு. இரு ஒரு நிமிஷம், ரகசிய லெகோ செட் எங்க? எனக்கு தெரியாது, நான் எதையும் தொடல. அதோ அங்க இருக்கு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இத பாருங்களேன். இந்த லெகோ செட்டுக்கே நாம இத திறக்கிறது பிடிக்கல போல. இது தப்பிச்சு ஓட பாக்குது. இன்னும் 1000 லைக்ஸ் தான் பாக்கி. நீங்க சீக்கிரம் லைக் பண்ணலன்னா இது ஓடிடும். உடனே லைக் பண்ணுங்க. இந்த சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாங்க எப்படியும் உன்னை பிடிச்சிடுவோம். அதுக்குள்ள மிஸ்டர் கிராப்ஸோட லெகோ செட்டை திறப்போம்.
அப்பாடி ஃப்ரெண்ட்ஸ், நாம பணக்காரன் ஆயிட்டோம். இங்க பாருங்க, பணம் இருக்கு. ஆனா இது நிஜ பணம் இல்லையே, இது பிகினி பாட்டம் பணம். நாங்க எப்படியும் உன்னை புடிச்சிடுவோம். அதுக்குள்ள மிஸ்டர் கிராப்ஸோட லெகோ செட்டை திறப்போம். அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ், நாம பணக்காரன் ஆயிட்டோம். இங்க பாருங்க, பணம் நாமப்பா. ஆனா சும்மா ஆஸ்மார்டிவே இந்த பணத்தை வேற எப்படி மட்டும் வானமா வந்துரு. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது வெறும் வெள்ளை டி-ஷர்ட்டா? மிஸ்டர் கிராப்ஸ் வெள்ளை டி-ஷர்ட் போட்டு நான் பார்த்ததையே இல்லையே. ஓ, இது என்னதுமா? ஒட்டுவோம். சூடா இருக்கு, ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த படம் முதல்ல இருந்தே இங்க இருந்த மாதிரி இருக்கு. குடு, நான் போட்டு பார்க்கணும். ஓ, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? செம. இந்த தெர்மோ ஸ்டிக்கர் ரொம்ப சூப்பரான விஷயம். நமக்கு பிடிச்ச எந்த கேரக்டரையும் நம்ம டி-ஷர்ட்ல ஒட்டிக்கலாம். இந்த லெகோ செட்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது மிஸ்டர் கிராப்ஸ் லாக்கர்ல வச்சிருக்கிற சீக்ரெட் ரெசிபி இல்ல. இந்த பாட்டில் இருக்கிற அதே திரவம் தான் அந்த சீக்ரெட் செட்லயும் இருக்கு. ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்போ அந்த சீக்ரெட் செட்டுக்கும் இந்த சீக்ரெட் ரெசிபிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? ரொம்ப ரகசியமா இருக்கு. சீக்கிரம் அந்த கிராப்ஸ் பர்கர் சீக்ரெட் ரெசிபியை பாப்போம். எனக்கு படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நிஜமாவே சீக்ரெட் ஃபார்முலா தான். ஆனா துரதிருஷ்டவசமா ஒண்ணுமே புரியல. ஏதோ கிறுக்கி வச்சிருக்கு. மிஸ்டர் கிராப்ஸ் இதை எப்படி பத்திரமா வச்சிருந்தாரு? ஒருவேளை யாரும் இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை திருடக்கூடாதுன்னு மிஸ்டர் கிராப்ஸ் ஏதோ ரகசிய குறியீடுல எழுதி வச்சிருப்பாரோ? இது நல்ல யோசனை தான். ஏன்னா மிஸ்டர் கிராப்ஸ் ரொம்ப புத்திசாலி. சும்மா சாதாரணமா லெகோ செட்ல சீக்ரெட் ஃபார்முலாவை வச்சிருக்க மாட்டாரு. ஆனாலும் பாதுகாப்புக்காக இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை எல்லாரும் பார்க்கிற மாதிரி அங்க வச்சிடுவோம். பேட்ரிக், பத்திரமா பாத்துக்கோ. பாருங்க, இது கிராஸ்டி கிராப் ரெஸ்டாரண்ட். லெகோ எங்க? இதோ இருக்கு. மறுபடியும் செட் பண்ணியாச்சு. இது மிஸ்டர் கிராப்ஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மத்ததோட சேர்த்து வச்சிடுவோம். போலாம். மிஸ்டர் கிராப்ஸோட லெகோ செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பணம் கூட கிடைச்சது. நம்ம உலகத்துல அது செல்லாதனாலும் ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த செட்டுக்கு ஒரு சூப்பர் எமோஜி போடலாம். ஆனா எனக்கு இந்த செட் முன்னாடி இருந்த அளவுக்கு ஜாலியா இல்லைன்னு தோணுது. அதனால இதுக்கு சுமார் தான் போடுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கடைசி சூப்பர் சீக்ரெட் லெகோ செட்டுக்கு போவோம். நீங்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம சீக்ரெட் லெகோ செட்டை திறக்க போறோம். இன்னும் 10 லைக்ஸ் தான் பாக்கி. இப்போவே லைக் பண்ணுங்க. லைக்ஸ் குறையறத நீங்களே பாப்பீங்க. பாத்தீங்களா? யாரோ லைக் பண்ணிட்டாங்க. இப்போ 9 தான் பாக்கி இருக்கு. சீக்கிரம் லைக் பண்ணுங்க. நாம இந்த லெகோ செட்டை திறந்துடுவோம். உங்களோட சேர்ந்து இத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க செம கெத்து. உங்களோட முயற்சிக்கும் லைக்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த லெகோ செட் நம்ம கையில இருக்கு. நாங்க உங்களை நம்பணும், நீங்க எங்களை ஏமாத்தல. இப்போ இந்த சீக்ரெட் லெகோ செட் பிளாங்டன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பிளாங்டன் ரொம்ப தந்திரமானவன், கெட்டவன், ஆனா ரொம்ப சின்னவன். இன்னைக்கு எதுவும் ஆபத்து வராதுன்னு நினைக்கிறேன். லெகோ செட்டை திறப்போம். இது என்னது? கடல் பாசி ஜூஸ். ஆமா, பிளாங்டன் இத அவனோட சம் பக்கெட்ல வித்துட்டு இருந்தான்ல. இங்க பாரு, எனக்கு பிளாங்கன் வடிவத்துல ஒரு கப் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் ஊத்து, குடிச்சு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன், பிளாங்டனோட வாய் எவன் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன ஒரு கேவலம். ஏதோ கடல் பாசிய குடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு மோசமாவா இருக்கு? குடு, நானும் குடிச்சு பாக்குறேன். என்ன ஒரு கேவலமான டேஸ்ட். இதுக்கு ஆப்பிள் ஜூஸ் இல்ல ஆரஞ்சு ஜூஸே பரவாயில்ல.
உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, படிச்சு பார்க்கறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இன்னும் ஏதோ இருக்கு. இது பிளாங்டனோட சம் அப்படிங்கிற சாப்பாடு. இது ரொம்ப நாறுதுப்பா. சி, எனக்கு இத சாப்பிடவே பயமா இருக்கு. கடல் பாசி ஜூஸே அப்படி இருந்ததுன்னா இந்த சம் எப்படி இருக்குமோ தெரியல. சாப்பிடாம எப்படி தெரியும்? சாப்பிடு. ஒன்னு, ரெண்டு. என்ன ஒரு கேவலம்! ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போதான் புரியுது ஏன் பிளாங்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் போறது இல்லைன்னு. இத வாயிலேயே வைக்க முடியாது. கிராஸ்டி கிராப் தான் பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதோ பிளாங்டனோட லெகோ பொம்மை. இது அவனோட முழு உருவம்னு நினைக்கிறேன். இதை இங்க வச்சிடுவோம். இங்க பாருங்க, இது பிளாங்டனோட சம் பக்கெட் ரெஸ்டாரண்ட். கார்ட்டூன்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இத குப்பை தொட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இத பிளாங்டனுக்கு பக்கத்துல வச்சிடுவோம். இரு, அவன் எங்க போனான்? அவன் தப்பிச்சு ஓடிட்டான் போல. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இதெல்லாம் அவனோட கால் தடம். இது சீக்ரெட் ஃபார்முலா பாட்டில் எங்க? பேட்ரிக், உன்னை தானே பாத்துக்க சொன்னேன். அவன் சீக்ரெட் ஃபார்முலாவை திருடிட்டான். கால் தடத்தை வச்சு அவனை கண்டுபிடிப்போம். வா, அந்த பிளாங்டனை பிடிப்போம். கால் தடம் பாக்ஸோட கீழ் நோக்கி போகுது. ஃப்ரெண்ட்ஸ், கீழே போவோம். இன்னும் கீழே. அவன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான், எனக்கு தெரியுது. ஸ்பாஞ்ச் பாப், குறுக்கே வராதே. நாங்க ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கோம். இங்க பாரு, அவன் கீழே போயிருக்கான். இங்க பாருங்க, ஒரு பார்ட்ஸ். இது அவனோட பார்ட்ஸ் தான் போல. இதோ இன்னொன்னு. அவன் கண்டிப்பா பக்கத்துல தான் இருக்கான். போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அவன் இங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல இங்க. எனக்கு என்னவோ அவன் இங்க போன மாதிரி தெரியுது. இல்ல இங்க போயிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ், தடம் தெரியல. அவனோட பச்சை கால் தடம் இந்த பச்சை புல்லுல மறைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவன் தெரியறானா? சீக்ரெட் ரெசிபியை எங்களுக்கு கண்டுபிடிக்க உதவுங்க. தயவு செஞ்சு அவனை பிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிளாங்டன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்போவே படிக்கிறோம். உங்களோட உதவி ரொம்ப தேவை. அவன் சீக்ரெட் ஃபார்முலாவை திருடிட்டான். கிராஸ்டி கிராப்ஸுக்கு உதவணும். சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க படிக்கிறோம். எங்க இருக்கான்? இங்க. அங்க பாரு, அங்க பாரு. பிளாங்டன் நமக்கு பின்னாடி இருக்கிற தொட்டியில ஒளிஞ்சிருக்கான். நம்பவே முடியல. இதோ இருக்கான். பிடி அவனை. நான் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். சின்ன குறும்புக்காரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் பிளாங்டனை பிடிச்சு சீக்ரெட் ஃபார்முலாவை மீட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பிளாங்டனோட லெகோ செட்டை மதிப்பிடுவோம். இவனை கூண்டுல அடைச்சிடுவோம். இனிமே இவன் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. போலாம். அவ்வளவுதான், பிளாங்டன் கூண்டுக்குள்ள போயிட்டான். இனிமே இவனால யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளாங்டனோட லெகோ செட்டை மதிப்பிடுவோம். சாப்பாடு கேவலமா இருந்தது. ஜூஸும் கேவலமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவன் தப்பிச்சு ஓடி மிஸ்டர் கிராப்ஸோட சீக்ரெட் ஃபார்முலாவையும் திருட பார்த்தான். அதனால நான் இவனுக்கு ஒரு மோஷன் எமோஜியை போடுறேன். ஆமா, இந்த பிளாங்டனால லெகோ செட்ல கூட ஒரே தொல்லைதான். நானும் இவனுக்கு ஒரு மோஷன் எமோஜியை போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா பார்த்தா இருக்கிறதுலயே பெஸ்ட் லெகோ செட்னா அது ஸ்பாஞ்ச் பாப் அப்புறம் பேட்ரிக் தான். ரொம்ப மோசமான செட்னா அது பிளாங்டன் தான். எங்களோட இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது செட் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வீடியோவை பாருங்க. இல்ல பிடிக்கலையான்னு சொல்லுங்க. அதுல பயங்கரமான சவால்கள் எல்லாம் இருந்தது. நாங்க சாகுற நிலைமைக்கே போயிட்டோம். சரி, நாங்க இந்த பிளாங்டனை தூக்கிட்டு தூரமா போறோம். இனிமே இவன் எந்த தப்பும் பண்ணக்கூடாது.